ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குயிக்காக நான் இந்த புக்கை பற்றி ஒரு ரிவ்யூ கொடுத்துட்றேன். இது வந்து பாரம்பரியம் அப்படிங்கிற ஒரு புக்கு. நீங்கள் ஒரு நியூ மாமா இருக்கீங்க, குழந்தைய புதுசாக வளர்க்குறீங்க, எந்த மாதிரி ஃபுட் கொடுக்கணும்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை பை பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு வயசான மூதாட்டி சிகப்பி ஆயா அப்படிங்கிறவங்க இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. இதில் வந்து தடுப்பூசி போடாத டைமில், ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அவ்வளோவா இல்லாத டைமில் அவங்க எப்படிலாம் குழந்தைய வளர்த்தாங்க முன்னாடி உள்ள காலகட்டத்தில், அதெல்லாம் எல்லாமே இதில் வந்து விரிவாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப கம்மி பேஜ் தான். நான் என் பையனுக்கு வந்து 1 வயசு ஆயிடுச்சு. இதில் உள்ளபடி தான் ஃபாலோ பண்ணி கொடுத்தேன். ஸோ நிறைய டவுட்ஸ் இருக்கும் நமக்கு வந்து மூணு மாதத்துக்கு அப்புறம் என்ன கொடுக்கணும் அப்படின்னா பிஸ்கட்ஸு நிறைய பேர் நிறைய சஜஷன் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் என்ன கொடுக்கணும், ஃபுல்லாகவே தாய்ப்பால் பத்தாது, குழந்தைங்க வளர வளர அடுத்தடுத்த ஸ்டேஜ் போக போக நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போது 3 மாதத்துக்கு அப்புறம், 4 மாதத்துக்கு அப்புறம், 6 மாதத்துக்கு அப்புறம் கஞ்சி மாவு எப்படி ரெடி பண்ணணும், இந்த மாதிரி ஆரம்பத்தில் இருந்தே ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம எப்படி கொடுத்து பழக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஓரளவுக்கு நீங்கள் கொடுத்து பழக்கிட்டிங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸும் எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிட்டு பழக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைய வளர்க்குறது. இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் நமக்கு தான் கஷ்டம். ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்தே எல்லாமே கொடுத்து பழக்கிறது வந்து நல்ல விஷயம். ஸோ அதை எப்படி எல்லா காய்கறியும் கொடுக்கலாம். அந்த பருப்பு பொடின்னு ஒன்று 6 மாதத்துக்கு அப்புறம் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இதில் போட்டிருக்கோம். இதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி போட்டு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் எப்படி ஒவ்வொரு ஃபுட்டும் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கிக்கோங்க. AAMMII அந்த அம்மி தற்சாப்பு சந்தை அந்த இதில் தான் இந்த புக்கை வாங்கினேன். ஸோ கண்டிப்பாக வாங்கி நீங்களும் யூஸ் ஆகிக்கோங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு எந்தெந்த ஃபுட் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் கை வைத்தியம் எல்லாமே எப்படி கொடுக்கணும் எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க. ஸோ பருப்பு பொடி ரெடி பண்ணி ஒவ்வொரு ஃபுட்டும் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணணும், நான்வெஜ் எப்போ கொடுக்கணும், எல்லாமே இதில் தெளிவாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். நீங்கள் நியூ மாமா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக் பை பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.